Hi friends, யூஸ்வலாக நீங்கள் என்ன ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் மேக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். இதை நீங்கள் ஆர்டினரி மல்டிப்ளை பண்ணுறது போல செய்துட்டு இருந்தீங்கன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஒவ்வொரு டைப் ப்ராப்ளத்துக்கும் ஷார்ட்கட் மெத்தட், தட் இஸ் மேக்ஸ் ட்ரிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னாக்க குறைஞ்ச டைம்லேயே நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம 2 மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் வந்துட்டு எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 10 பிளேஸில் உள்ள வேல்யூஸ் வந்துட்டு சேமாக இருக்கணும் அண்ட் யூனிட் பிளேஸில் உள்ள வேல்யூஸ்க்கு அடிஷன் வந்துட்டு 10ஆக இருக்கணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுனா நம்ம வந்துட்டு ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கே நம்ம 4 எக்ஸாம்பிள் சால்வ் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், எல்லா ப்ராப்ளத்துலேயுமே யூனிட் டிஜிட்டுக்கு அடிஷன் பாருங்கள் 10ஆக இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் 6ம் 4ம் இருக்குது, அடிஷன் 10. செகண்டில் 9ம் 1 இருக்குது, அடிஷன் 10. தேர்டில் 8ம் 2ம் இருக்குது, அடிஷன் 10. ஃபோர்த் ப்ராப்ளத்தில் 2ம் 8ம் இருக்குது, ஸோ அடிஷன் 10. அடுத்தது 10th பிளேஸில் உள்ள வேல்யூவை பாருங்கள், சேமாக இருக்குது. இங்கே 4, இங்கேயும் 4. அதே போல் செகண்ட் ப்ராப்ளத்தில் 2 10 பிளேஸில் உள்ள வேல்யூவும் சேமாக இருக்குது, 2ஆக இருக்குது. தேர்டில் 9 9 சேமாக இருக்குது. ஃபோர்த்து ப்ராப்ளத்தில் 11, இங்கேயும் 11. நம்ம இந்த 11 வந்துட்டு ஒரே நம்பராக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் நம்ம 2 வேல்யூஸாக மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஸோ இங்கே நமக்கு 2 வேல்யூஸ் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் 2 டேஷ் போட்டுக்கலாம். இதில் இந்த லாஸ்ட்டாக உள்ள இந்த டேஷை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த 2 நம்பர்லேயும் யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ 6 × 4 24. அடுத்தது என்ன செய்யணும்னா, இங்கே 10th பிளேஸில் உள்ள இந்த வேல்யூ வந்து 4, இதுக்கு அடுத்த நம்பர் 5. இந்த 5ஐ கொண்டு செகண்ட் நம்பரில் உள்ள 10th பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த 4 கூட மல்டிப்ளை பண்ணி எழுதினா போதும். ஸோ 5 × 4 20. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு 2024. இதே போல் அடுத்த ப்ராப்ளத்தில் பாருங்கள், இங்கே நம்ம 2 டேஷ் போட்டுக்கலாம். இதில் இந்த செகண்ட் டேஷில் உள்ள வேல்யூ ஃபில் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பரில் உள்ள 9 அண்ட் செகண்ட் நம்பரில் உள்ள இந்த 1 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ அப்படி எழுதுகிறப்ப நமக்கு 9 மட்டும்தான் கிடைக்கும். பட் இந்த பிளேஸில் நமக்கு 2 டிஜிட் வரணும். சப்போஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஒரு டிஜிட் தான் வந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 0வும் போட்டுக்கணும். பிகாஸ் 9 இஸ் ஆல்சோ ஈக்குவலன் டு 09. அண்ட் ஃபஸ்ட்டு டேஷ் ஃபில் பண்ண என்ன செய்வோம், இந்த ஃபர்ஸ்ட் நம்பரில் உள்ள முதல்ல உள்ள நம்பர் வந்துட்டு 2, அதுக்கு அடுத்த நம்பர் 3. அந்த 3ஐ கொண்டு செகண்ட் நம்பரில் உள்ள ஃபர்ஸ்ட் டிஜிட் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நமக்கு 6 கிடைக்கும். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் ஆன்சர் 609. இப்போ தேர்ட் ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ண என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் நம்பரில் உள்ள செகண்ட் டிஜிட், செகண்ட் நம்பரில் உள்ள செகண்ட் டிஜிட், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 16 கிடைக்கும். அடுத்தது இதில் உள்ள 9க்கு அடுத்த நம்பர் 10, அந்த 10ஐ கொண்டு இந்த 9ஐ மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ நமக்கு 19 கிடைக்கும். ஸோ 9016. இதுதான் தேர்ட் ப்ராப்ளத்துக்கு ஆன்சர். இப்போ இந்த ஃபோர்த் ப்ராப்ளத்தில் லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு 2 நம்பர்லேயும் 2 and 8 இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுனா 16 வரும். அதுதான் இங்கே எழுதக்கணும். அண்டு ஃபஸ்ட்டு டேஷை ஃபில் பண்ணக்கு என்ன செய்யணும், இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் 11, இது கூட ஒரு 1 ஆட் பண்ணால் 12ஆக மாறிடும். இந்த 12ஐ வந்து 11 கூட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ நமக்கு 132 கிடைக்கும். ஸோ இந்த ஃபோர்த் ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் 13,216. அடுத்தது நம்ம இன்னொரு மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். அடுத்த மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் எப்படி இருக்கணும்னா, யூனிட் பிளேஸில் உள்ள வேல்யூஸ் சேமாக இருக்கணும் அண்டு 10 பிளேஸில் உள்ள வேல்யூஸ்க்கு அடிஷன் 10ஆக இருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்த டைப் எப்படி இருந்ததுன்னா, யூனிட் பிளேஸில் உள்ள வேல்யூஸ்க்கு அடிஷன் 10ஆக இருந்தது அண்டு 10th பிளேஸில் உள்ள வேல்யூஸ் வந்துட்டு சேமாக இருந்தது. இங்கே வந்துட்டு அப்படி மாறி இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு இந்த டைப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் உள்ள யூனிட் பிளேஸில் 2 நம்பர்லேயுமே சேம் டிஜிட் தான் இருக்குது, 8 8. 10 பிளேஸில் உள்ள இந்த 2 நம்பருக்கு அடிஷன் 10ஆக இருக்குது. அதே போல் தான் செகண்ட் ப்ராப்ளத்துலேயும் யூனிட் பிளேஸ் வேல்யூ சேமாக இருக்குது. 10 பிளேஸில் உள்ள இந்த 2 நம்பருக்கு அடிஷன் 10ஆக இருக்குது. அதே போல் தான் இந்த தேர்ட் எக்ஸாம்பிள்லேயும் யூனிட் பிளேஸில் உள்ள வேல்யூ சேமாக இருக்குது, 10 பிளேஸில் உள்ள வேல்யூக்கு அடிஷன் 10ஆக இருக்குது. இந்த டைப்பில் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா, இங்கேயும் அதே போல் தான் 2 டேஷ் போட்டுக்கலாம். இதில் உள்ள இந்த செகண்ட் டேஷை ஃபில் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் மெத்தடில் செய்தோம் இல்லையா, அதே போல் தான் இங்கேயும் இங்கே உள்ள லாஸ்ட் டிஜிட், இங்கே உள்ள லாஸ்ட் டிஜிட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதினா போதும். ஸோ நமக்கு இங்கே 64 கிடைக்கும். அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு டேஷை ஃபில் பண்ண என்ன செய்யணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பரில் உள்ள ஃபர்ஸ்ட் டிஜிட் அண்ட் செகண்ட் நம்பரில் உள்ள ஃபர்ஸ்ட் டிஜிட் இந்த ரெண்டையும் ஃபஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும். தட் இஸ் 3 × 7. அண்ட் இதில் வரக்கூடிய ஆன்சர் கூட இந்த யூனிட் பிளேஸ் வேல்யூவை ஆட் பண்ணிடணும். தட் இஸ் 7 × 3 21, 21 + 8 29. ஸோ இதுதான் ஆன்சர். தட் இஸ் 2964. அடுத்து செகண்ட் ப்ராப்ளத்தில் யூனிட் பிளேஸில் உள்ள நம்பர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடலாம்.
தட் இஸ் 49 வரும். அடுத்ததாக என்ன செய்யணும்னா ரெண்டு நம்பர்லேயுமே 10 பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி அது கூட யூனிட் பிளேஸ் வேல்யூவை ஆட் பண்ணணும். தட் இஸ் 9 into 1 தென் ப்ளஸ் இந்த யூனிட் பிளேஸ் வேல்யூ 7. ஸோ நமக்கு இங்கே 16 கிடைக்கும். தட் இஸ் 1649. அடுத்தது லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இங்கே இந்த யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 9 தான் வரும். பட் எப்போதுமே இங்கே வந்துட்டு 2 டிஜிட் வேல்யூஸ் தான் நம்ம எழுதணும். ஸோ 9 இஸ் ஈக்குவல் டு 09. ஸோ இந்த லாஸ்ட் டேஷில் நம்ம 09ன்னு எழுதணும். அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் டேஷ் இதை எப்படி ஃபில் பண்ணணும்னா இந்த ரெண்டு நம்பர்லேயும் உள்ள 10th பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய ஆன்சரை யூனிட் பிளேஸ் வேல்யூஸால் ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ நமக்கு இந்த பிளேஸில் என்ன வரும் பாருங்கள், 4 into 6 24 plus 3 that is 27 கிடைக்கும். That is 2709. இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர்.